Hi student. Today we will see about the Unit 8 Sound. Introduction. Sound is the form of energy which produces sensation of hearing in our ears. இப்போ சவுண்ட் அப்படின்றது என்னது? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு விதமான ஆற்றல். அது நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. Some sounds are pleasant to hear and some others are not. கொஞ்சம் ஒலி அப்படின்றது நம்மளுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒலி நம்மளுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடியதாக காணப்படும். பட் ஆல் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை வைப்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஆனால் எல்லா சவுண்டும் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது? வைப்ரேஷன் அதிர்வுகளால் உருவாகுது. திஸ் வைப்ரேஷன் ட்ராவல் ஆஸ் disturbance in a medium and reach our ears as sound. இந்த வைப்ரேஷன் எல்லாமே வைப்ரேஷன் எப்படி ட்ராவல் ஆகுது? ஒரு மீடியம் மூலியமாக ட்ராவல் ஆகி நம்மளுடைய இயருக்கு சவுண்டாக ரீச் ஆகுது. ஹியூமன் இயர் கேன் ஹியர் ஒன்லி a particular range of frequency of sound, that too with a certain range of energy. நம்மளுடைய இயரால் என்ன பண்ண முடியும்? ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய சவுண்டை மட்டும்தான் கேட்க முடியும். We are not able to hear sound clearly if it is below certain intensity. இப்போ ஒரு குறிப்பிட்ட இன்டென்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது? கிளியராக கேட்க முடியாது. The quality of sound also differ from one another. What are the reason for all this? இப்போ குவாலிட்டி, சவுண்டோடைய குவாலிட்டி அப்படின்றது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ஒன்னோட ஒன்று டிஃபர் ஆகுது. அதுக்கு என்னென்ன ரீசன்? இட் இஸ் பிகாஸ் சவுண்ட் ஹேஸ் செவரல் குவாலிட்டிஸ். சவுண்டுக்கு என்ன இருக்குது? நிறையா தரம் இருக்குது. இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் அலாங் வித் இட்ஸ் வேரியஸ் அதர் கேரக்டர்ஸ். அப்போ இந்த லெசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ப்ரொடக்ஷன் எங்கே உருவாகுது, ப்ரொபகேஷன் எங்கே அந்த சவுண்ட் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்குது, ப்ரொபகேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். வி வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அண்ட் தயர் அப்ளிகேஷன் இன் அவர் டெய்லி லைஃப். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னால் என்ன, அதோடைய அல்ட்ராசோனிக் வேவ்ஸை நம்ம எப்படி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதோடைய பயன்கள் என்ன அப்படின்றதையும் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு, எப்படி சவுண்ட் ப்ரொடக்ஷன் ஆகுது. இன் அவர் டெய்லி லைஃப் யூ ஹியர் டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோன்னாக்கா வேறு சவுண்ட் வேறு சோர்ஸ்லேருந்து நான் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. பட் ஹாவ் யூ எவர் தாட் ஹவு சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு? ஆனால் அந்த சத்தம் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்த்துருக்குறியா? டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் லெட் அஸ் டூ அன் ஆக்டிவிட்டி. இப்போ சவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை செய்ய போகிறோம். ஆக்டிவிட்டி 1, டேக் எ டியூனிங் ஃபோர்க் அண்ட் ஸ்ட்ரைக் இட் ப்ராங்ஸ் ஆன் எ ரப்பர் பேட். ஒரு டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த டியூனிங் ஃபோர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா யூ ஷேப்பில் இருக்கும். அந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய டியூனிங் ஃபோர்க்கு அதோடைய ராடு இருக்கும். இந்த ராடை பிடிச்சிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க? ரப்பர் பேரில் இங்கே பிடிச்சிட்டு இதை ஓங்கி அடிக்க சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். பிரிங் இட் நியர் யுவர் இயர். அப்போ அதை என்ன பண்ணணும்? ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இயர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். டு யூ ஹியர் எனி சவுண்ட்? எதனா சவுண்டு கேட்குதா? நவ் டச் த டியூனிங் ஃபோர்க் வித் யுவர் ஃபிங்கர். வாட் டு யூ ஃபீல்? டு யூ ஃபீல் வைப்ரேஷன்? நம்ம அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன தெரியும்? வைப்ரேஷன் ஆகிறது தெரியும். when you strike the tuning fork on the rubber pad it starts vibrating. அப்போ ரப்பர் பேடில் நம்ம வேகமாக அந்த டியூனிங் ஃபோர்க்கை அடிக்கக்குள்ள என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? வைப்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. திஸ் வைப்ரேஷன் காசஸ் நியர்பை மாலிகுல்ஸ் டு வைப்ரேட். இந்த வைப்ரேஷனால் அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய மூலக்கூறையும் மாலிகுல்ஸையும் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? வைப்ரேட் ஆகுது. தஸ் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் சவுண்ட். அப்போ அந்த வைப்ரேஷன் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். எங்கே சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொபகேஷன் நடக்குது? சவுண்ட் நீட்ஸ் ஏ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். இப்போ
சவுண்டுக்கு என்ன தேவை ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு? ஏதாவது ஒரு மீடியம் கண்டிப்பாக தேவை. சவுண்ட் நீட்ஸ் எ மெட்டீரியல் மீடியம் லைக் ஏர், வாட்டர், ஸ்டீல் எக்ஸெட்ரா ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். சவுண்டுக்கு எதனாவது ஒரு மெட்டீரியல் மீடியம், ஒன்று ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், இல்லை ஸ்டீலாக இருக்கலாம், ஏதோ ஒரு என்ன வேணும் மெட்டீரியல் மீடியம் வந்து அதை ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு வேணும். இட் கேனாட் ட்ராவல் த்ரூ வேக்யூம். இது என்ன ஆகிறது இல்லை, வெற்றிடத்தில் வந்து ட்ராவல் ஆகிறது கிடையாது. திஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை த பெல் ஜார் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ இதை நம்ம எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம்? பெல் ஜார் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். An electric bell and an airtight glass jar are taken. என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு எலக்ட்ரிக் பெல்லு, இதுதான் என்னது எலக்ட்ரிக் பெல்லு, நெக்ஸ்ட்டு ஒரு இது ஜாரு, கிளாஸ் ஜார் வந்து எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. The electric bell is suspended inside the airtight jar. இப்போ நம்ம எலக்ட்ரிக் பெல்லை எதுக்குள்ளே வச்சுன்னா ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய ஜார் உள்ள வச்சுட சொல்கிறாங்க. த ஜார் இஸ் கனெக்டட் டு எ வேக்யூம் பம்ப். இந்த ஜாரை வந்து எது கூட கனெக்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க? இதுதான் அது வேக்யூம் பம்பு. அந்த வேக்யூம் பம்ப் கூட இந்த ஜாரை வந்து கனெக்ட் பண்ணிட சொல்லி சொல்கிறாங்க. இஃப் த பெல் இஸ் மேட் டு ரிங் we will be able to hear the sound of the bell. நம்ம என்ன பண்ணுறோம், பெல்லை வந்து ரிங் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த சவுண்டை கேட்க முடியும். Now when the jar is evacuated with the vacuum pump, the air in the jar is pumped out gradually and the sound becomes feebler and feebler. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேக்யூம் பம்பை வச்சு அதில் இருக்கக்கூடிய ஏரை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம். வெளியில் ஏரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க அதோடைய சவுண்டு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அந்த ரிங்கிங் சவுண்ட் வந்து குறையறதுக்கு ஆரம்பிக்குது. இருக்க சுத்தமாக குறைஞ்சிருது. We will not hear any sound if the air is fully removed if the jar has vacuum. இப்போ இந்த ஜாரில் இருக்கக்கூடிய ஏரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகிறதில்ல, சவுண்ட் எதுவுமே கேட்கறது கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜார் ஃபுல்லாக என்னவா இருக்குது, வேக்யூமாக இருக்குது. ஸோ சவுண்டுக்கு என்ன தேவை, ப்ரொபகேஷன், ஏதாவது ஒரு ப்ரொபகேட் ஆகிறதுக்கு எதனா ஒரு மீடியம் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு சவுண்ட் இஸ் எ வேவ். ஒலி அப்படின்றது எப்படி இருக்குது, அலைகளாக இருக்குது, வேவாக இருக்குது. சவுண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் டு த இயர் ஆஃப் த லிசனர் த்ரூ எ மீடியம். சவுண்ட் என்ன ஆகுது, எந்த இடத்துல வந்து ஜெனரேட் ஆகுதோ அங்கேருந்து இயருக்கு போகிற வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் தேவைப்படுது. அதை கடத்துவதற்கு ஏதோ ஒரு மீடியம் தேவைப்படுது. when an object vibrates it sets the particles of the medium around to vibrate. பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னாக்கா அதில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, பார்ட்டிக்கலில் மீடியம் சுற்றி வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. பட் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் do not travel all the way from the vibrating object to the ear. வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் என்ன ஆகிறது இல்லை, ஃபுல்லாகவே வந்து வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்லேருந்து ஏர் வரைக்கும் ட்ராவல் ஆகிறது இல்லை. A particle of the medium in contact with the vibrating object is displaced from its equilibrium position. Particle of the medium வந்து எதில் கான்டாக்டில் இருக்குது, வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்டில் பார்த்தோன்னாக்கா டிஸ்பிளேஸ்டு யூக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. இன் இட் தென் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல். இது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அட்ஜசன்ட் பார்ட்டிக்கலில் வந்து ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் விச் த அட்ஜசன்ட் பார்ட்டிகல்ஸ் கெட் டிஸ்பிளேஸ்டு. இதில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அட்ஜசன்ட், இதோடைய ரிசல்ட்டில் வந்து அட்ஜசன்ட் பார்ட்டிக்கலு எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ரெஸ்டில் இருக்குது. ஆஃப்டர் டிஸ்பிளேசிங் த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே டிஸ்பிளேஸ் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் திரும்ப எங்கே வருது, அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே வருது. திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இன் த மீடியம் டில் த சவுண்ட் ரீச்சஸ் அவர் இயர். இந்த ப்ராசஸ் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, நம்ம இயருக்கு சவுண்டு ரீச் ஆகிற வரைக்கும்
கண்டினியூவாக நடந்துன்னு இருக்குது. இட் இஸ் டு பி நோட்டட் தட் ஒன்லி த disturbance created by a sound travel through the medium, not the particle of the medium. இந்த ப்ராசஸில் எப்படி கண்டினியூ ஆரம்பிக்குது, மீடியமில் சவுண்ட் வந்து ஏருக்கு ரீச் ஆகுது. இது எப்படி நோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்டர்பன்ஸ் வந்து எங்கே கிரியேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, எந்த சவுண்ட் வந்து எந்த சோர்ஸில் ட்ராவல் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குதோ அதுலேருந்து மீடியமுடைய பார்ட்டிக்கல் வரைக்கும் மூவ் ஆகுது. ஆல் த பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் restricted themselves with only a small to and fro motion. எல்லா பார்ட்டிகல் மீடியமும் எப்படி ரிஸ்ட்ரிக்ட் ஆகிருக்குது, டு அண்டு ஃப்ரோ மோஷனில் வந்து வைப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்குது. டு அண்ட் ஃப்ரோ மோஷன் கால்டு வைப்ரேஷன் which enables the disturbance to carry it forward. அப்போ இது எப்படி எனேபிள் ஆகுது, கேரி ஃபார்வர்டில் கேரி ஆகுது. This disturbance which is carried forward in a medium is called wave. அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸில் ஃபார்வர்டில் கேரி ஆகிறத மீடியத்தை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Okay, thank you students. We will see the next topic in the next class.